ஓம் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் அன்பு தங்கமே, யாருக்கும் எந்த துரோகமும் நான் செய்யவில்லை. யார் மனசையும் காயப்படுத்தவும் இல்லை. மற்றவர்களை புறம் பேசவும் இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு தங்கமே, ஒன்றை மட்டும் நன்றாக நினைவிற்குள். நேர்மையாக வாழ்பவர் அனைவர் வாழ்விலும் சில இன்னல்கள் வந்துதான் போகும். அது அவர்கள் நேர்மைக்கு சாயப்பா வைக்கும் பரீட்சை. அதற்காக துன்பம் வருகிறதே என்று நெறி தவறி வாழ்க்கையை தவறான முறையில் நடத்துவது உன் வாழ்விற்கு நீயே அழிவை தேடிக்கொள்வது போன்றாகும். நேர்மையாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் காத்திருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு பரிசு உண்டு. அதை உன் சாயப்பா கைகளினால் உனக்கு நான் தருவேன். அந்த அற்புதமான பரிசு உன்னையும் உன் வாழ்க்கை தரத்தையும் மிக உயர்ந்த இடத்தில் அழைத்து செல்லும். அந்த பரிசை தவறவிடாமல் பெற்றுக்கொள் என் குழந்தையே. நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருந்து காலம்தான் போகிறதே என்று கவலை கொள்ளாதே. நீ பொறுமையோடு காத்திருந்த அனைத்தும் என்றைக்கும் வீண் போவதில்லை. அதற்கான பரிசை நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். எனவே உன் வாழ்க்கையை நேர்மையாக வாழ பழகிக்கொள். மற்றவர்களின் மனதை எப்பொழுதும் புண்படுத்தாதே. மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய். உனக்கு துன்பம் வந்துவிட்டாலோ கஷ்டம் வந்துவிட்டாலோ மற்றவர்களிடம் போய் அவற்றை சொல்லிக்கொண்டே இருக்காதே. யார் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று அறிந்த பின்னர் அவர்களிடம் போய் சொல். உன் கவலைகளை சொல்லிப்பார். அதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் அனைவரிடத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்காதே. அது உனக்கு துன்பத்தை தான் வந்து சேர்க்கும். நான் இருக்கிறேன். உன் மனதில் எப்பொழுதும் நான் இருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் வேதனையையும் துயரங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள். நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். அப்படி நீ அனைவரிடத்திலும் போய் உன் துயரங்களையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உன்னை எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டே கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீ வேதனைப்படுபவர்கள் பார்த்து சந்தோஷப்படுபவர்களிடமே போய் உன் துயரத்தை சொல்லி அவர்கள் மேலும் சந்தோஷமடைய செய். உன்னை காயப்படுத்துபவர்களுக்கும் உனக்கு தீமை செய்பவர்களுக்குமான பதில் அவர்களுக்கு நிச்சயம் அவர்களிடம் போய் சேரும். நான் அந்த வேலையை பார்த்துக்கொள்கிறேன். நீ மற்றவர்களுக்கு துன்பம் இழைக்காமல் எப்படி மற்றவர்களை பாசத்தோடும் அன்போடும் நடத்த வேண்டும் என்பதை பற்றி. எனவே என் அன்பு தங்கமே, நீ இதுவரை வாழ்ந்தது போல் நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் அன்போடும் மற்றவர்கள் மீது எப்பொழுதுமே ஒரு செயல் முடியுமா முடியாதா என்று யோசிக்காதே. எப்பொழுதும் முடியும் என்று உன் மனதில் நினை. கண்டிப்பாக அந்த செயல் நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும். இதோ உன் சாயப்பாவும் பரிசோடு இந்த சக்தி வாய்ந்த நாளில் உனக்கு ஒரு பரிசோடு வந்திருக்கிறேன். இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. என்ன பரிசு தெரியுமா? நீ இழந்த ஒன்றையும் இதுவரை உன் கையில் இல்லாத ஒன்றையும் நீ பரிசாக உன் சாயப்பா தரும் பரிசாக பெறப்போகிறாய். நீ இதுவரை கிடைக்கவே கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்குமா என்று நினைத்த ஒரு விஷயம் நடத்தி காட்டுவேன் உன் சாயப்பா. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியானதாகவே மாறப்போகிறது. உனக்கு தேவையான ஒன்றை உனக்காக மட்டுமே அந்த ஒரு விஷயத்தை உன் கைகளில் சேர்க்க இதோ உன் சாயப்பாவும் புறப்பட்டு விட்டேன். உன் கைகளில் கூடிய விரைவில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.